மோகன் பகவத் ஒரு பரிசுத்தமானவராக, RSS ஒரு புனிதமான அமைப்பாக, மோடி செய்யறதுக்கு எதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தன்னை ஒரு புனிதப்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க நின்னுக்கிறாங்க. உண்மையான சேவகன் ரொம்ப கண்ணியத்தை பராமரிக்கக்கூடியவனா இருப்பான், அது மட்டும் இல்லாம ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி லைன்ல பேசும்போது இதை நான் செய்யறேன் அப்படிங்கிற ஆணவம் இல்லாதவன் தான் உண்மையான சேவகன் அப்படிங்கிறாரு. ஆணவம் மிக்கவராக, நான் தான் எல்லாம், என்னை தாண்டி எதுவுமே இல்லை, எனக்கு தான் ஓட்டு வருது, கிரவுண்ட்ல யாரும் தேவையில்லை அப்படிங்கிற மனப்பாங்குல மோடி செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் மோகன் பகவத் சொல்றாரு. மோடிங்கிற முகம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மோடிங்கிற பிம்பம் போய், மோடிக்கு கரிஸ்மா கிடையாது, அந்த கரிஸ்மா பத்தாதுன்னு அவங்க ஏற்கனவே சொன்னாங்க. இப்ப கரிஸ்மாவே இல்ல, நீ ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. மோடிக்கு மாற்று யாரு அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணி அமித்ஷா அப்படின்னு முன்வைக்கப்படும் போது இந்த ஆட்சியை கலைக்கப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஊடகவியலாளர் திருமிகு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மோடிக்கும் RSSக்குமான உள்ள என்னதான் போயிட்டு இருக்குன்னு பலரும் பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பொதுவெளிக்கே வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு மோகன் பகவத் அவர்கள் தான் என்ற அகங்காரம் ஒரு சேவகனுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்கார். பிரதமர் அடிக்கடி தன்னை பிரதான சேவகன் அப்படின்னு வேற சொல்லிப்பார். அதே போல் இந்த தேர்தலில் தோற்றிருப்பது என்பது உங்களுக்கான விஷயங்கள், நீங்கள் ரியாலிட்டியை புரிஞ்சிக்கல அப்படின்னும் பல விஷயங்கள் பேசியிருக்கிறார். நேரடியாக பொதுவெளிக்கு வந்திருக்கிறது அப்படின்னா பர்சனலாக சொல்லி கேட்கல, இல்லை சொல்கிறத கேட்குற இடத்துல மோடி இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தமும் வருது. என்ன நடக்குது, என்ன பேசியிருக்காங்க சார்? சரி, கடந்த 2 நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா RSS தரப்பிலிருந்து 3 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, RSSனுடைய தலைவர் மோகன் பகவத் நேரடியாகவே பேசியிருக்காரு. 2வது, ஆர்கனைசர் பத்திரிகை, உங்களுக்கு தெரிஞ்சதுதான், RSSனுடைய அஃபீஷியல் பத்திரிகை, அதிகாரப்பூர்வ ஏடு. ஆமாம், அதிகாரப்பூர்வ ஏட்லேயே கட்டுரையாக வெளியிட்டிருக்காங்க. 3வது, பாஜகவினுடைய IT விங் தலைவர் அமித் மாலியா மேலே RSS சார்ந்த ஒரு முக்கியமான நபர் பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அவர் தொடர்ச்சியாக கட்சி ஆஃபீஸுக்குள்ளேயே பாலியல் சீண்டர்கள் வேலையில் ஈடுபடுறாரு அப்படிங்கிறத முன் வச்சிருக்காங்க. இந்த 3மே அடுக்கடுக்காக நடந்திருக்கு. இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மோகன் பகவத் பேசினது ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடுது அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வு பத்திரிகைகள், குறிப்பாக இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய கேரவன் பத்திரிகை டீட்டெயிலாக சில கட்டுரைகளை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்காரியை சில இடத்துல வாய் விட்டார். ஸோ அதுவும் இல்லாமல் கட்காரியினுடைய CAG அறிக்கை வெளியே ஒரு பரபரப்பு ஏற்பட்ட போதும் சில முக்கியமான பத்திரிகைகள் குறிப்பிட்டது அப்படின்னா நிதின் கட்காரியை குறி வைக்கிறதுக்கான செயல்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த முரண்பாடு அப்படிங்கிறது ஏறத்தாழ 3-4 ஆண்டுகளாகவே அதிகமாகிடுச்சு. உத்தரப்பிரதேச மையமாக வச்சு, யோகியை மையமாக வச்சு அவரை கவுண்டர் பண்ணுறதுக்காகவே குஜராத்லேருந்து ஒரு குழுவை கொண்டாந்து கார்னர் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே கடந்த கால செய்திகள். ஸோ இப்போ புதுசாக இவர் நேரடியாக பேசுகிறது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அவருடைய பேச்சருடைய இங்கிலீஷ் வெர்ஷனை பற்றி பேசும்போது 2 வார்த்தையை சொல்கிறாங்க. அட்டாச்மெண்ட், அரகன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது சேவகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். சேவகன் அப்படிங்கிற கரச்சேவகர்கள் தான் அவர் சேவகர்கள்னு அவர் குறிப்பிடுறாரு. இந்த சேவகர்கள்ட்ட அவங்க ஒரு வேலையை செய்யும்போது அதில் அட்டாச்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது, அரகன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அவர் ஒரு துறவி மனப்பான்மை அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துறாரு. யாரு? கேமரா இல்லாத துறவி. ஆமா, கேமரா இல்லாத துறவியா இருக்கணும். இது என்ன சொன்னாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி, மோகன் பகவத் ஒரு பரிசுத்தமானவராக, RSS ஒரு புனிதமான அமைப்பாக, மோடி செய்யறதுக்கு எதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தன்னை ஒரு புனிதப்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க நின்னுக்கிறாங்க. அவங்க அந்த சேவகர்கள் குத்தி பேசும்போது உண்மையான சேவகன் ரொம்ப கண்ணியத்தை பராமரிக்கக்கூடியவனா இருப்பான், அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவனா இருப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசி லைனில் பேசும்போது இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஆணவம் இல்லாதவன் தான் உண்மையான சேவகன் அப்படிங்கிறாரு. யார் இந்தியாவில் ஆணவம் மிக்கவராக கடந்த காலங்களில் செயல்பட்டார்கள் அப்படின்னு நாம திருப்பி கேட்டால் மோகன் பகவத் பதில் சொல்லுவாரா? ஆப்கி பார், யாரோட சர்க்கார், மோடிக்கு கேரண்டி அப்படின்னு தன்னை பிரதானப்படுத்துறது தான் மோடியினுடைய பண்பு நலன்கிறத மோகன் பகவத் வெளிப்படையாக சொல்லுவாராங்கிறத அவர்கிட்ட தான் விட முடியும். ஆமாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, மோடி 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 அப்படின்னு தான். நீங்கள் NDA அலையன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கூட கடந்த காலங்களில் அவர் பயன்படுத்தியிருக்க மாட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அலையன்ஸில் இருந்திருக்காங்க, ஏன்னா பிஜேபிக்கான ஒரு மெஜாரிட்டியில் இருந்தாங்க. அப்போ கூட கூட்டணிகள் குறித்தெல்லாம் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. பிஜேபிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதை விட மோடிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு. இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனால், கடந்த காலங்களில் பெரிய பெரிய ஆய்வாளர்களும் பத்திரிகையாளர்களும் தொடர்ச்சியாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பயங்கர போலரைஸாக இருக்குது, அது குறிப்பாக சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. குறிப்பாக மோடி, அமித்ஷா இவங்க 2 பேர்த்த வச்சு தான் மொத்த கேபினெட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கேபினெட் மினிஸ்டர்ஸுக்கு எந்த அதிகாரமே கிடையாது. இவங்க 2 பேரும் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்க. IAS ஆஃபீஸர்ஸை கொண்டாந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வேலை செய்வாங்க, அதுக்கு இணங்கி போகிறது மினிஸ்டருடைய வேலை, எல்லாமே இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி
கேபினெட்டுக்குள்ளேயே ஒரு சென்ட்ரலைசேஷன், அடுத்தது மினிஸ்ட்ரிக்குள்ள ஒரு சென்ட்ரலைசேஷன், கட்சிக்குள்ள ஒரு சென்ட்ரலைசேஷன், எல்லாமே ரொம்ப சென்ட்ரலைஸ்டான ஒர்க் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அதைத்தான் நேரடியாகவே அவர் சொல்கிறாரு, ஆணவம் மிக்கவராக நான் தான் எல்லாம், என்னை தாண்டி எதுவுமே இல்லை, எனக்குத்தான் ஓட்டு வருது, கிரவுண்டில் யாரும் தேவையில்லை அப்படிங்கிற மனப்பாங்கில் மோடி செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் மோகன் பகவத் சொல்கிறாரு. சிக்கல் எங்கே இவங்களுக்குள்ள ஆரம்பத்துலேருந்தே வந்துச்சு அப்படின்னா, பிரிண்ட் பத்திரிக்கை ஒரு கட்டுரையில் மென்ஷன் பண்ணுறாங்க, களத்தில் 2 ஃபோர்ஸாக இருக்குது. ஒன்று பிஜேபியை சார்ந்த ஆட்கள், இன்னொன்று ஆர்எஸ்எஸ் சார்ந்த குழுக்கள். நீங்கள் வந்து தேர்தல் நடக்கும்போது தேர்தல் வேலைக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, தேர்தல் வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி தரப்புலேருந்து ஏதாவது ரிக்வஸ்ட் வைக்கும்போது இந்த கரைச்சவர்கள் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஆப்வியஸாக அவங்களும் பிஜேபி ஆதரவாட்கள் தான், அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் இந்த உள் முரண்பாடுகளினால இவங்க வேலை செய்கிறத தவிர்த்துருக்காங்க. ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, நாடு நல்லா இருக்கணும்னா ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கோன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் பிரிண்ட் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு தலைமையே அப்படி தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. 2வது, ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய பிராந்தியம் சார்ந்த சில தலைவர்களை மட்டும்தான் பிரச்சாரத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ வெளியே வந்து ஒரு முக்கியமான தகவல். முக்கியமான பத்திரிகையாளர் பி. ரமன் நினைக்கிறேன், அவர் வந்து உயரில் ஒரு கட்டுரை எழுதும்போது சொல்கிறாரு, அவர் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய பெரிய பலமே கிரவுண்டு தான். அவங்க கிரவுண்டில் கரைச்சேவர்களை கட்டி அமைச்சு சாகா நடத்தி ப்ராக்டிஸ் கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் கோயில்களாக இருக்கட்டும், லோக்கல் இருக்கக்கூடிய ஸ்கூல்களாக இருக்கட்டும், இதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறது அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க்கு. இதுக்கு ஒரு தலைமை இருப்பாங்க. இந்த ரீஜனல் தலைமைகள் வந்து மாநில தலைமைகள் அதுக்கு மேலே மேலே அடுக்கடுக்காக போகும். அவங்களுக்கு ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ எலெக்ஷன் பிரச்சாரங்கள் கூட இதன் வழியாக தான் நடத்தப்பட்டுச்சு கடந்த காலங்களில் அப்படிங்கிறாங்க. ஆனால் மோடி வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு செட் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஒரு செட் ஆஃப் திங்க் டேங்க், குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமர் ஆலோசகர்கள், அதுலேயும் குறிப்பாக அஜித் தோவல் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே ஒரு திங்க் டேங்க் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பையன் ஒரு முக்கியமான பிளே ரோல் பண்ணிருக்கான், அதாவது அஜித் தோவலுடைய பையன். அந்த குழுவில் நம்ம RN ரவியோட பொண்ணு வேறு இருக்காங்க. ஸோ இவங்க சார்ந்த பியூரோக்ரசி சார்ந்த ஒரு திங்க் டேங்கை அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பாலிசி எடுக்கணும், என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு. அதில் RSS காரங்களும் இருக்காங்க, இல்லாமலாம் இல்லை. பட் இந்த திங்க் டேங்க்கு, ஐஏஎஸ் பவரு, இவங்க எல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கோர் கேடட்ஸை தாண்டி ஒரு குழுவை இவங்க இயக்கிக்கிட்டு சோஷியல் மீடியாக்கள், பிரிண்ட் மீடியாக்கள் இதனுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் பயன்படுத்திக்கிட்டு ஒரு பக்கம் இவங்க இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரலைஸ்டு ஸ்கீம்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நேரடியாகவே நாங்கள் ஓட்டரை டீல் பண்ணிடுறோம். இடையில எதுக்கு இத்தனை பேர், நீங்கள் ஆர்எஸ்எஸ், நீங்கள் அந்த விஹெச்பி, பஜ்ரங் தள், இதெல்லாம் நீங்கள் வந்து நாங்கள் சொன்னால் அடிங்க, நாங்கள் ரகலை பண்ணுங்கள், எங்களுக்காக வேலை பாருங்கள், இந்த டென்ஷன் நம்ம சொசைட்டியில் கிரியேட் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் கட்சி வேலைன்னு வரும்போது நாங்கள் ஒரு செட்டப் வச்சுருக்கோம், மக்கள் ஓட்டு போட போகிறாங்க, கட்சி என்னோடது, நான் பேசினா ஓட்டு வரும், என் முகத்தை காமிச்சா ஓட்டு வரும், நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறேன். இந்த பேட்டர்னில் போகிறது பிஜேபிக்கே புதுசு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க கரைச்சவர்கள் நம்பி தான் இருக்கக்கூடிய அவங்கள. ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா, அந்த மிடில் லெவல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, இது மொத்தமாக காலி ஆகுது, இது ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பத்திரிகையில் ரொம்ப முக்கியமான மூத்த பத்திரிகையாளர் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துருக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் இந்த கட்சிங்கிற ஆணவத்தினுடைய இறுக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இறுக்கம் கட்சிக்கு உள்ள ஒரு சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு, ஆர்எஸ்எஸ் விலக்கி இருக்கு, அது பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாகவே தெரியுது. சில பேர் வந்து இல்லை இது ஒரு கேம் அப்படிம்பாங்க. இவ்வளவு பப்ளிக்காக கேம் ஆடுற அளவுக்கு இவங்க ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வந்து இவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் கிடையாது. பிரச்சனை என்ன அப்படின்னா, மோடி பண்ணக்கூடியது எதுக்குமே நான் பொறுப்பெடுக்க மாட்டேன், நாங்கள் யோக்கியர்கள் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுறது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மணிப்பூர். அதில் பேசியிருப்பார், 1 வருஷமாக மணிப்பூர் கலவரம் நடக்குது, நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நாம் என்ன கேட்குறோம், அங்கே இடிக்கப்பட்டது சர்ச்சு, கிட்டத்தட்ட 270-300 சர்ச்சுன்னு சொல்கிறாங்க, அஃபீஷியல் டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. அங்கே மிகப்பெரிய கலவரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு பேர் வந்து அரபிக் தெங்கோல். இந்த அமைப்பினுடைய தலைவர் குஜராத்தில் ஏபிவிபியில் மாணவர் அமைப்பில் பொறுப்பாக இருந்தவர். அவங்களுடைய மனைவியும் குஜராத் பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க, இவரும் குஜராத் பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க. இவங்க 2020களுக்கு பிறகு தான் ஆக்டிவ் ஆகுறாங்க, ரொம்ப சீரியஸான ஆக்டிவ் ஆகிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட்டடாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் சார்ந்த கூட்டங்களில் அவங்களுக்கு முக்கிய இடம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. 100% அது உண்மை நீங்கள் சொல்கிறது. போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சி இந்த குழு துப்பாக்கிகளை தூக்கிட்டு போகுது. இது போலீஸ் ஸ்டேஷன் உடைக்கப்படவே இல்லை, போய் போலீஸை ஓரம் கட்டிட்டு இவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்கள மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி குக்கி தரப்புலேருந்து சொல்லப்படுது. அங்கே திட்டமிட்டு
குறிப்பாக ஃபாரஸ்ட் ஆக்ட் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட்டை கொண்டு வந்து இறக்கி அங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதிகளை தனக்கு சாதகமாக ஒரு பக்கம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கார்ப்பரேட் வேலை பார்க்குது. அதுக்காகவே அங்கே வந்து இந்து முஸ்லீம் இந்த கலவரத்தை வந்து முரண்பாட்டை வந்து அதிகப்படுத்தி இது ஏதோ வந்து குக்கி மெய்த்திங்கிற இனக்குழு பிரச்சனையாக மாற்றி இவங்க அதை பெரிய இஷ்யூவாக மாற்றி கார்ப்பரேட் நலனுக்காக நடக்கக்கூடிய மத பிரச்சனை. அதில் குறிப்பாக கிறிஸ்தவர்களை இவாஞ்சலிக்கல்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சு ஓரம் ஒதுக்கிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்காக இவங்க போடக்கூடிய ஆட்டம். குறிப்பாக குக்கியில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிக்கிறது நடக்கக்கூடிய ஒரு பெரிய சதி வேலை தான் அது. இதை முழுக்க முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ், அவங்களுடைய அஃபிலியேட்டட் ஃபார்ம், வேற ஒரு ஃப்ரேமெட்டு. இதனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். யார் இவங்க, இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து இந்த ஆர்எஸ்எஸோட இவங்க அஃப்ளிக்ட் ஆயிருக்காங்க. ரெண்டாவது, இவன் நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு சார்ந்த எல்லாத்துக்கும் கருப்பு கலர்ல பனியன் போட்டிருப்பான். அவங்களுடைய பாரம்பரியம் சார்ந்த ஒரு சில ஆட்களுடைய குதிரையில வர்ற மாதிரியான வில்லெல்லாம் வச்சிருப்பான். ஆனா எல்லாருமே கழுத்துல காவி துண்டு போட்டிருப்பான். அதனுடைய தலைவர் கழுத்துல காவி துண்டு போட்டிருப்பார். அவருடைய அலுவலகத்துல போய் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கோல்வால்கர் போட்டோ இருக்கு, பாரத மாதா போட்டோ வச்சிருக்காங்க, சாவர்கர் போட்டோ வச்சிருக்காங்க. எதுக்கு நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய வேற ஒரு பேர்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேற ஒரு புராதன கலாச்சாரத்திலிருந்து ஒரு சில பண்பாடுகள் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எதுக்காக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த ஆசிரியர்களை ஃபாலோ பண்ணுது? எக்கச்சக்கமான போட்டோஸ் இருக்கு. ஸோ அப்போ இது பியூர்லி ஆர்எஸ்எஸோட ஒர்க்கு. கலவரம் நடந்திருக்கு, மக்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்காங்க, வடகிழக்கு மாநிலத்திலேயே ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு இது. இந்த சூழ்நிலையில மோகன் பகவத் எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, 1 வருஷமா கலவரம் நடக்குது, ஐயோ பாருங்களேன் இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களை எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு எஸ்கேப் ஆகிறார் லிட்டரலா. அதாவது இந்த இந்தியாவில் கடந்த 100 ஆண்டுகளாக மத வெறுப்பை தீனி போட்டு வளர்த்து ஒரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகளை மிருகமாக மாற்றி ஒரு கொலைவெறி மிருகமாக மாற்றின குழு இந்த ஆர்எஸ்எஸ் குழு. இன்னைக்கு வந்து மணிப்பூர் கலவரத்தில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு அப்படியே ஓலம் விடுறாங்க. எவ்வளோ பெரிய நடிப்பு. ஸோ அப்போ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் எஸ்கேப் ஆகிறேன், எனக்கு டேமேஜ் ஆகும், எனக்கு எந்த கொலாட்ரல் டேமேஜும் வந்துடக்கூடாதுன்னு மோகன் பகவத் எஸ்கேப் ஆகிறாரு, மோடியை முன்னாடி தள்ளி விட்டுட்டு. ஸோ அப்போ இதுதான் உள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசியல். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, பார்லிமெண்ட்டு, கூட்டணி ஆட்சி, கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒருமித்த கருத்தை உருவாக்குறது ரொம்ப 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 கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. இல்ல இப்ப எனக்கு அதுதான், மோடிக்கு கூட்டணி கட்சிகளோட ஒருமித்த கருத்துன்னு சொல்ல வராரா, இல்ல கட்சியில எடுக்கிற முடிவெல்லாம் ஆர்எஸ்எஸ் கேட்டுட்டு எடுங்கன்னு சொல்ல வராரான்னு? இது 100% அவர் வந்து உட்கட்சி பிரச்சனை தான் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், என் கருத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணியிருப்போம், நீங்க ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்படி இவங்க ஆர்எஸ்எஸ் கருத்தை கேட்டிருந்தாலும் நேர்மையா எலெக்ஷன் நடத்தினா ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா ராகுல் இந்தியா அலையன்ஸ் ஸ்டஃப் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு, சும்மாலாம் கிடையாது. இப்போ நம்ம இவ்வளவு தூரம் ஆர்எஸ்எஸ் அவங்கள வந்து கைவிட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது ராகுல் காந்தி நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அவங்களுடைய ஒர்க்கு, இந்தியா கூட்டணியோட ஒர்க்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படி தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு தலைகீழ அண்ணு பல்ட்டியெல்லாம் அடிச்சாலும் 40 திமுக ஸ்வைப் பண்ணது பார்த்தீங்களா, அது மாதிரி வடக்குலையும் இந்திரா காந்தி வடக்குலையும் நம்ம ராகுலுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் ஒரு பெரிய பலம் இருக்கு. சில ஃபேக்டர்ஸ்ல சில நம்பர்ஸ்ல மிஸ் ஆனது அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்தோம் பத்திரிகையில் வந்து 140 சீட்ல வந்து ஓட்டு போட்டதுக்கும் ஓட்டுக்கு கவுண்டிங் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் ரொம்ப நேர்மையா நடந்துருச்சு அப்படின்னா, வெளிப்படைத்தன்மையோட நடந்துருச்சு அப்படின்னா, அந்த 6% ஓட்டுகள் கூட இருந்து குறைஞ்சது இது எல்லாமே இல்லாம ரொம்ப தேர்தல் ஆணையம் ஷார்ப்பா நடந்துருச்சுன்னா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கும். கண்டிப்பா வந்து இந்தியா கூட்டணி வந்து 300க்கு மேல 350 கூட வந்திருக்கு, வாய்ப்பு இருந்திருக்கு. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஸோ அப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயம், இந்த தேர்தலை மையமா வச்சு, தேர்தலுக்கு பிறகான அலையன்ஸை மையமா வச்சு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க ஏன் கூட இணக்கமா இருக்கல, அதுக்கு பெஸ்ட் இந்த அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து நேற்று ஆர்கனைசர்ல வந்த கட்டுரையோட ஒப்பிட்டு பாருங்க. நீங்க 100 பேர்த்துல அதாவது 110 பேர் மற்ற கட்சியிலேருந்து எடுத்து இங்க எம்பி சீட்டு கொடுத்து வச்சிங்க, அதில் 68 பேர் தோத்து போயிட்டான். நீங்க யாருக்குமே நம்ம கட்சியை சார்ந்த நம்ம சித்தாந்த சார்ந்த ஆட்களுக்கு கொடுக்கல அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. அதான் அவர் சொல்ல வர்றாரு. வாழ்நாள் முழுக்க இந்துத்துவாவை எதிர்த்து இந்து தர்மத்தை எதிர்த்து பேசினவங்களுக்கு ரெட் கார்பெட் போடுறீங்க, அப்புறம் எப்படி அவங்களுக்கு நாங்க உடைக்க முடியுங்கிற கேள்வியும் கூட டீட்டெயிலா ஆர்கனைசருக்கு ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துட்டு நல்லா டிஸ்கஸ் பண்ணி எழுதிட்டு வேற லாங்குவேஜ்ல அப்படியே வந்து மோகன் பகவத் பேசுறாரு. நாங்கெல்லாம் நல்லவதாப்பா, இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். அது ரொம்ப உச்சபட்சமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தேர்தல் பிரச்சாரத்துல பிளவு வர்ற மாதிரி எல்லாம் பேசுறீங்க. எப்பா 100 வருஷமா நீங்க தான் தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள்கிட்டே நீங்க பிளவு ஏற்படுத்திருக்கீங்க. 1925 இவங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு துவங்கின உடனே
இவங்க இந்தியா சுதந்திர போராட்டத்துக்கெல்லாம் பாடுபடல. அங்கே நடந்த குறிப்பாக மகாராஷ்டிராவில் நடந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்துக்காக எந்த பங்களிப்புமே இல்லாமல் இந்து முஸ்லீம் முரண்பாடுகளை மூர்க்கப்படுத்தியது, பிளவுபடுத்தியது. நான் என்ன கேட்குறேன், தேர்தல் அப்போ இப்படி பேசுனது நீங்கள் குற்றம்னு சொல்கிறீங்களே, இந்திய சுதந்திரத்துக்காக காந்தியும் நேரும் போராடிட்டு இருக்கும்போது உங்கள் கட்சியும் அதாவது இந்து மகாசபையும் RSS என்ன பண்ணுச்சு, இந்து முஸ்லீம் பிளவை மூர்க்கப்படுத்தி இருந்துச்சுல்ல, இதை விட கேவலமான செயல் என்ன இருக்குது? ரொம்ப ரொம்ப இப்போ இந்தியா சுதந்திரம் குறித்தோ இந்தியாவினுடைய முக்கியமான நகர்வுகள் குறித்தோ பேசாமல் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஹிந்து இந்த டிஸ்கஷனை இண்டிபெண்டன்ஸில் ரொம்ப அதிகமாக முரண்பாடாக உருவாக்குனது இந்த RSS அமைப்பு தான். ஸோ அப்போ இன்னைக்கு இவர் சொல்லுவாங்க சாத்தான் வேதம் ஓதுகிறன்னு சொல்லுவாங்களா, இன்னைக்கு நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படியெல்லாம் பேசி சமூகத்துக்குள்ள பிளவெல்லாம் கொண்டு வரீங்கன்னு பயங்கரமான நாடகம் போடுறாரு. ஸோ இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா RSS தலைவர் ஏன் இந்த நாடகமெல்லாம் போடுறாரு அப்படின்னா மோடியை புறந்தள்ளுறாரு. எப்பா இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், எங்களுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க வேற நாங்கள் வேற அப்படிங்கிறத சிம்பாலிக்காக அவர் உணர்த்த முயற்சி பண்ணுறாரு. அதில் கடைசியாக பாருங்கள், நம்ம மக்கள் அதாவது அவர் பீப்புள் ஆர் சஃபரிங் இன்ஜஸ்டிஸ் வித்தின் அவர் சொசைட்டி அப்படிங்கிறார். நம்ம மக்களுக்குள்ள ஜாதி பிளவெல்லாம் இருக்குது. எது இன்னைக்கு தான் தெரியும் அவருக்கு. 1925 இப்போ 2025 வரைக்கும் 100 வருஷம் ஆக போகுது. ஒரே ஒரு போராட்டம் இந்திய வரலாறுல RSS அமைப்பு சாதி ஒழிப்புக்காக போராடி இருக்கா? ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பேருக்கு பின்னாடி சாதி எடுங்க, சாதியை ஒழிக்கிறது தான் இந்து மக்கள் ஒன்றான இருக்கிறதுக்கான வாய்ப்பு, சாதி வேண்டாம், இந்தியா முழுக்க சாதி இல்லாத இந்துக்களாக ஒன்றுதலவோன்னு என்னைக்காச்சும் RSS அமைப்பு இல்லை RSS அஃபிலியேட்டரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பு ஒரு திங்க் டேங்க் இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? ஆனால் இன்னைக்கு இவர் உட்காந்து பேசுகிறாரு. இதெல்லாம் நம்ம கடைசியாக அவர் பேசுகிறாரு, வி நீட் டு ரிஃப்ளெக்ட் த டீச்சிங்ஸ் ஆஃப் ப்ராஃபெட் முகமது அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்போ சாமி, மணிப்பூரில் நீங்கள் சர்ச்சை அடிச்சிருவீங்க, ஆனால் இயேசுநாதருடைய கொள்கைகளை பிரதிபலிக்க வேணும் அப்படிவீங்க, பாபர் மசூதி இடிச்சிருவீங்க, ஆனால் முகமது நபிகளுடைய வாசகப்படி வாழ வேண்டும்ங்குவீங்க. அப்போ இது எல்லாமே என்னென்னா ஒரு பெரிய ஸ்கெட்சு போடுறாங்க. எங்களுக்கும் மோடிக்கும் சம்மந்தம் இல்லை, அவரை நாங்கள் தனி தெளிச்சு விட்டுட்டோம், அவர் பண்ணக்கூடிய அரகன்ஸ் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவர் புனிதமாக எஸ்கேப் ஆகிக்கிறாரு. இதுதான் இவங்களுடைய மைய சண்டையே. இதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சித்தாந்தத்தின் அடிப்படையில் மோடியும் மோகன் பகவத்தும் 1 இன்ச்சு கூட வேறுபட்டவர்கள் கிடையாது. 2 பேரும் ஒரே ஆள் தான். இவங்க நினைச்சா அவங்க செஞ்சிருவார். அதான் அவருக்கு கடந்த 10 வருஷத்துல என்ன பண்ணியிருக்காரு, RSS அஜெண்டாவை ஒன்றா செஞ்சிருக்காரு. இன்னொரு RSS அஜெண்டா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதில் ஒரு நாடு ஒரு தேர்தல் இருக்கு, டீலிமிட்டேஷன் இருக்கு, அவங்க UCC கொண்டு வரணும், அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் ஆக்டை கொண்டு வரணும், இது மாதிரி ஒரு பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரோலை கொண்டு வரணும், பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க. இதை எதையுமே இப்போ செய்ய முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடியில் இன்னைக்கு இவங்க மாட்டியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இவங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு 230 மேலே இருக்குது. நாளைக்கு ராஜ்யசபாவில் எதுவும் பாஸ் ஆகாது, லோக்சபாலேயே சிக்கல் ஏற்படும், 2/3 மெஜாரிட்டி வாங்க முடியாது, பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு கைவிடப்பட்ட நிலையில் மோடி உட்காந்துருக்காரு. இந்த நேரத்தில் நானும் சேர்ந்து உன்னை கைவிடுறேன், நீ தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சித்தாந்த அடிப்படையில் இல்லை, அதிகார போட்டியின் அடிப்படையில் இவர் அதிகார வெறியோடு இருக்கார். இவருக்கு பிடிச்ச ஆளுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. 2 பேர்த்துக்குமே அதிகார வெறி தான். இது ஒரு மடம். RSS அப்படிங்கிறது ஒரு மடம், ஜனநாயக அமைப்பு கிடையாது. அதிலிருந்து வந்த பிஜேபி ஜனநாயகமாக இருக்கணும்னு அவர் எப்படி நினைக்கிறாரு, அதுவும் மடம் தான். அதனுடைய அடுத்த பிரதிநிதியை ஜனநாயகபூர்வமாக தேர்வு செய்ய மாட்டாங்க, இஷ்டத்துக்கு அப்பாயின் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு விதமான ஒரு சங்கரமடம் மாதிரி, அடுத்த பெரிய ஆள் யார் அப்படிங்கிறத பெரியவாள் முடிவு பண்ணிட்டு போகிற மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இவங்களுடைய டிக்டேட்டர்ஷிப் இருக்கு இல்லையா, இதில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி தான். ஸோ 2 பேர் தன்னை ஒரு நியாயமானவர்களாக ரொம்ப ரொம்ப யோக்கியமானவர்களாக மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஓப்பனாகவே இந்த சண்டை முத்திருச்சு, இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு இருக்குது. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அமைச்சரவைக்குள்ள RSS சார்ந்த ஆட்கள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரவைக்குள்ளே பார்க்கும் பொழுது பல RSS முகங்களை நம்மளால் பார்க்க முடியாது. அது ஆர்டரே ஒருத்தர், அதுக்கு அடுத்த போஸ்ட் ஒரு RSS, அப்புறம் ஒரு மோடி கேம்புங்கிற மாதிரி வருதா. ஏன்னா மோடி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, நட்டா, சிவராஜ் சிங் சௌஹான் அப்படின்னு அந்த லிஸ்ட் போகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ நட்டாவை நகர்த்திட்டாங்க அப்படின்னா பாஜகவினுடைய 2 பொறுப்புகள் காலியாக இருக்குது. ஒன்று தேசிய தலைவர், இன்னொன்று ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி. அது எவ்வளோ முக்கியமானது பிஜேபிக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். BL சந்தோஷ் 2 டர்மையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இந்த 2 பேர் யார் வரப்போகிறார் என்பதை பொறுத்து தான் அடுத்தது பாஜகவினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்க போகிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அது யாருடைய கை ஓங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நட்டா இதற்கு முன்பாக நாங்கள் RSS தாண்டி வளர்ந்துட்டோம்னு பேசியிருக்கும் போது இப்போ இது இவங்களுடைய கவுண்டர் நரேட்டிவ் எப்படி இருக்கும், பிஜேபி கிட்ட இருந்து RSS டெசிஷன் கை ஓங்க வாய்ப்பு இருக்கா,
கண்டிப்பாக அது 100% வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிச்சு 2 முகமாக இருக்குது. இதில் வந்து கட்காரியும் ராஜ்நாத் சிங்கே வந்து மறைமுகமாக இவங்களுக்கு பயந்து தான் இருந்தார். இப்போ இவங்களோட தனிப்பட்ட முறையில் இருந்தவங்க இன்னைக்கு வந்து இன்னும் 2 முக்கியமான தலைவர்கள் உள்ள வந்துட்டாங்க. ஒரு கட்டார், மத்திய பிரதேசலேருந்து வந்துட்டாரு, சிவராஜ் சிங் சௌகான் வந்துட்டாரு, அங்கே ஹரியானாலேருந்து கட்டார் வந்துட்டாரு. இப்போ இவங்க ஒரு டீமாக ஃப்ரேம் ஆகிறாங்க. ஒவ்வொருத்தராக நீ வருவாங்க இந்த டீமுக்குள்ளே. ஸோ இப்போ இதில் இவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, மோடிங்கிற முகம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மோடிங்கிற பிம்பம் போய், மோடிக்கு கரிஸ்மா கிடையாது, அந்த கரிஸ்மா பத்தாதுன்னு அவங்க ஏற்கனவே சொன்னாங்க. இப்போ கரிஸ்மாவே இல்லை, நீ ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து 2023 ஜூனில் கர்நாடகா தேர்தல் முடிஞ்ச உடனே ஆர்கனைசரில் ஒரு கட்டு எழுதினாங்க. அதில் அவங்க சொன்னாங்க, மோடி கரிஸ்மான் இந்துத்துவ ஜெல் இது போதாது 24 எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது நடந்துருச்சு. ஸோ அப்போது திருப்பியும் அவங்க வந்து நேற்று எழுதின கட்டுரையில் தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருக்கீங்க. இதுல வந்து மோடியே 500 இடத்துல நிக்கிறாரு, நீங்க சொன்னது இன்னைக்கு தோத்து போயிடுச்சுங்கிற இடத்துக்கு வராங்க. அவரே எப்படி 543 தொகுதியில் நிக்க முடியும்? அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு. அவரே நிக்கிறதா நினைச்சு ஓட்டு போடுன்னு கேட்டதே தப்புங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இது இந்த கட்டுரை நீங்க சொன்ன பார்த்தீங்களா, இந்த கட்டுரை நீங்களும் படிச்சிருப்பீங்க. இந்த கட்டுரை நம்ம 23 கட்டுரையோட ஒப்பிட்டு பார்க்கணும். 23 கட்டுரையில் அவங்க சொல்றாங்க, நீங்க ரீஜனல் லீடர்ஸை காலி பண்றீங்க. நீங்க எந்த ரீஜனல் லீடர்ஸ் இல்லாமலேயே நீங்க ரீஜனலில் போய் பிரச்சாரம் பண்ண முயற்சி பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது கிரவுண்ட் லெவலில் அப்படிங்கிறாங்க. அவங்க கிரவுண்டை திருப்பி இதுலேயும் இந்த கட்டுரையிலையும் சொல்லியிருக்காங்க. கிரவுண்டை பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. கிரவுண்டில் இங்கே இருக்கக்கூடிய கரம் சேவர்களுக்கோ இல்லை ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கோ எந்த பாதுகாப்புமே இல்லை அப்படிங்கிறத அவங்க திருப்பி சொல்கிறாங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, கிரவுண்டில் எந்த ஃபோக்கஸுமே பண்ணாமல் என்னோட இமேஜே போதும் நான் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய அடி இவங்களுக்கு. அதைத்தான் அன்னைக்கு இருந்தே ஆர்எஸ்எஸ் வந்து எச்சரிக்கப்பட்டே இருக்கு, நீங்கள் மோடி அமித்ஷாங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. இப்போ பிம்பம் போயிடுச்சு அப்படின்னா உள்ள யார் இப்போ மதிப்பா? நீங்கள் கட்சிக்கு உள்கட்டுமானம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மோடியவே மதிப்பற்றவராக மாற்றிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலுக்கு பிறகு மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து கட்காரி பவரில் வருவார், அடுத்து சிவராஜ் சிங் சௌகான் சிரிப்பார் பார்த்து காமெடியா. நீங்கள் அவரை வந்து டீல் பண்ண முடியாது. இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறைன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து கட்காரி எடுத்துங்க, அவர் சார்ந்த ஃபீல்டில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில ஃபைல்ஸ் அவர் மூவ் பண்ணும்போது அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பியூரோக்ரஸி செட்டப் அவர் வைக்க முயற்சி பண்ணும்போது அதை உடைச்சிருக்காங்க மோடி காலங்களில். அவங்கள உடைச்சி வேறு டிஃபென்ஸுக்கு மாற்றிருக்காங்க, அதுக்கு மாற்றிருக்காங்க, இதுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு கட்காரியும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஒரு துறைக்குள்ளே மெர்ஜாய் நிற்கிறத மோடி அமித்ஷா சென்ட்ரிக் விரும்பலை. இதுக்கு கேரவன் பத்திரிக்கை ஒரு பெரிய டீட்டெயிலான கட்டுரை எழுதியிருக்காங்க. அப்போ இது மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவராஜ் சிங் சௌகான் டிபார்ட்மெண்ட்லையும் இவங்க இந்த வேலையை செய்வாங்க. அதே மாதிரி நம்ம கட்டார் மினிஸ்ட்ரிலையும் பண்ணுவாங்க. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, நேரடியாகவே இந்த முரண்பாடு கூர்மை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ கூர்மை அடையும் போது கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் என்ன வைக்கப்படும் அப்படின்னா, எங்கள் ஆள், அதாவது ஆர்எஸ்எஸ்லேருந்து கோர் கேடட்ஸாக இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா இல்லாத இந்த ஆட்கள் தான் அடுத்த தலைமைக்கு பிஜேபியினுடைய தலைமைக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரச்சனை இன்னுமே முத்தும். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பிரேக்கிங் பாயிண்ட், இதோட மெல்டிங் பாயிண்ட் எந்த இடம் நடக்கும் அப்படின்னா, 75 இவர் பூர்த்தி செய்யும் போது, எனக்கு தெரிஞ்ச செப்டம்பர் நினைக்கிறேன், அடுத்த வருஷம். ஆமா, 2025 செப்டம்பர் 17. இதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன் ரொம்ப தீவிரமடையும். அந்த நேரத்தில் மோடிக்கு மாற்று யாரு அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி அமித்ஷா அப்படின்னு முன்வைக்கப்படும் போது இந்த ஆட்சியை கலைக்கப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும். அவங்களுக்கு தேவை அவங்க நினைக்கக்கூடிய பாலிசியை கொண்டு வரணும். அவங்க பதவி என்ஜாய் பண்ணுறதை விட அவங்க நினைக்கக்கூடிய பாலிசியை 2025 அவங்களுடைய நூற்றாண்டு அதுக்குள்ளே முடிச்சு வைக்கணும். நீ 100 வருஷம் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரல, 100 வருஷம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் வரல, 100 வருஷம் டீலிமிட்டேஷன், இது மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் குறிப்பாக இது மாதிரி இந்தியா முழுக்க ஹிந்தி முடியல, இந்தியா முழுக்க எல்லா கோயில்களையும் ராமர் கோயில் மாதிரியான ஒரு ட்ரஸ்ட்டு கீழே கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய 70 ஆண்டு கால திட்டம், முடியல. இன்னைக்கு அவங்க ஆக்சுவலாக ஏஎஸ்ஐ மேலே குற்றம் சாட்டுறாங்க. நீங்கள் முஸ்லீம் இடங்களெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு பராமரிக்கிறீங்க, ஹிந்து இடங்களை விட்டுட்டீங்கிற குற்றச்சாட்டையும் ஆர்கனைசேஷனில் வைக்கிறாங்க. சிபிஎஸ்சி ஏன் இன்னும் புக்ஸை மாற்றலை, என்சிஆர்டி முழுக்க வேத பாடத்திட்டத்தை கொண்டு வந்து ஏன் உள்ள வைக்கலன்னு கேட்குறாங்க. ஆமாம். ஸோ அப்போ அவங்க இப்போ விஷயம் என்னென்னா, ஆர்எஸ்எஸ் ஒரு மிக பழமைவாத அமைப்பு, மோடி அமித்ஷாவும் அதிலிருந்து வந்தவங்க, ஆனால் கார்பரேட் பேச்சை கேட்கக்கூடியவங்க. கார்பரேட்டுக்கு ஒரு மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது. இந்த சிலபஸ் வச்சா தான் நீ காலேஜிலிருந்து ஹையர் எஜுகேஷனுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தூக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கு மதவாதத்தை உள்ள வைக்கணுங்கிற ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த ரெண்டையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாமல் ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டை இப்போது உள்ள அகாடமிக்ஸில் நல்லா ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போது ஒட்டுமொத்தமாக இதை பார்க்கும்போது இது 25 செப்டம்பரில் வீங்கி வெடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது.
திரும்பவும் நாம் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் நம்ம எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேச வேண்டிய வாய்ப்பு இருக்குது. இவிஎம் பற்றி திருப்பி நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்கும். சந்திரசூட் மாதிரி அடுத்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யார், அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. மேபி கண்டிப்பாக 2025 செப்டம்பருக்கு பிறகு பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காரணம் இந்த உட்கட்சி சண்டை. நீங்கள் நிச்சயமாக பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.